திருப்பூரை பொறுத்தவரையிலும் ஒன்றடி விட மாட்டேங்கிறாங்க. அது வாஸ்துலையும் இருக்குது, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் அது தேவைங்க. காத்தோட்டம் வந்து ரொம்ப அவசியமானது. இடம் வந்து நம்ம எப்பயுமே ஒன்றடி விட்டுருங்க. ஒன்றடிங்கிறது 2 அடி விடுங்க. நம்ம அத்துல வச்சு கட்டிடுறோம், அடுத்தவங்க வீடு கட்டுறப்பையும் அவங்க அத்துல வச்சு கட்டிடுவாங்க. காலம் ஃபுல்லாக அந்த வீட்டில் இருக்கிறோம்னா ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழணும். அது முதல்ல முக்கியங்க. சரிங்களா? ஒன்றடி விட்டுட்டு கட்டினோம்னா நமக்கு இந்த காத்தோட்டம் வந்து கட்டுறப்ப என்ன நடக்கும்னா காத்தோட்டம் இருக்காது. நீங்கள் உள்ள சுவாசிக்கிற காற்று உள்ளேயே தான் சுத்தம். அந்த காற்று வந்து வெளியே போகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு அடி அப்படி அதிகமாக தான் நோண்டுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவங்க பில்லர் நோண்டுறப்ப நம்ம போட்டிருக்கிற பில்லரை விட ஃபுட்டிங் வந்து ஒரு அடி ஒரு 2 அடி அதிகமாக நோண்டுறப்ப நம்ம ஃபுட்டிங்கோட பேலன்ஸு குறையும். சொல்கிறோம், உங்கள் ஃபுட்டிங்க்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்கள் பில்லர் போட்டுறோம், அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. 1 அடி விட்டுட்டு கட்டுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேங்க. கேட்க மாட்டேங்க. என் இடத்துல நான் கட்டுறேன், நீ எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கோ. நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, போய் பண்ணிக்கோ. வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம இன்றைக்கி வீடு கட்டுறோம். வீடு கட்டுறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், திருப்பூரில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர்லலாம் இந்த 1 அடி போட்டு கட்டுறாங்க. நம்ம இடத்துல வந்து 1 அடி விட்டுட்டு செவுரு வச்சு நம்ம கட்டுறோம். ஆனால் எங்கள் ஊர் பக்கட்டும் பெரம்பலூர், திருச்சி அந்த சைடு போயிட்டிங்கன்னா நம்ம இடம் வந்து 1 அடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டுவோம். ஆனால் திருப்பூரை பொறுத்தவரையிலும் என்ன தெரியுங்களா சார் பண்ணுறாங்க? திருப்பூரை பொறுத்தவரையிலும் 1 அடி விட மாட்டேங்கிறாங்க. அந்த அத்துலேயே வச்சு கட்டிடுறாங்க. அந்த அத்தில் வச்சு கட்டுறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. அது நல்லதே கிடையாது. நம்ம அத்தில் வச்சு நம்ம செவுத்தை வச்சு கட்டுறது ரொம்ப மோசமான செயல். அது இப்படி பண்ணாதீங்க. நம்ம வம்சத்தையே, நம்ம குழந்தைங்க, நம்ம எல்லாமே நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. நமக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து காத்தோட்டம் ரொம்ப அவசியம். இப்போ நம்ம 1 அடி விட்டு கட்டுறோம்னு வச்சுக்கிங்களேன், அங்கே நம்ம ஜன்னல் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம 1 அடி விட்டுருக்கோம், அங்கே நம்ம ஜன்னல் வைக்கலாம். ஜன்னல் வச்சோம்னா நம்ம நைட்டு தூங்குறப்ப காத்தோட்டம் வேணும் நமக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் யோசிச்சுக்கிங்க. வாஸ்துபடியே நம்ம போனாலும் நமக்கு வந்து வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜன்னல் விடணும், காத்தோட்டம் வந்து உள்ளே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாஸ்துலையும் இருக்குது, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் அது தேவைங்க. காத்தோட்டம் வந்து ரொம்ப அவசியமானது. இடம் வந்து நம்ம எப்பயுமே 1 அடி விட்டுருங்க. 1 அடிங்கிறது 2 அடி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோங்க? காலம் ஃபுல்லாக அந்த வீட்டில் இருக்கிறோம்னா ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழணும். அது முதல்ல முக்கியங்க. சரிங்களா? 1 அடி விட்டுட்டு கட்டினோம்னா நமக்கு இந்த காத்தோட்டம் வந்து வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வரணும், உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு விஷயங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 1 அடி விட்டுட்டு கட்டுறோம், நம்ம வந்துட்டு ஜன்னல் வைக்கிறோம், காற்று உள்ளே போகுது, உள்ளே இருக்கிற காற்று வெளியே வருது, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதே நம்ம அத்தில் வச்சு கட்டிட்டோம் ஏம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அத்தில் வச்சு கட்டிடுறோம், அடுத்தவங்க வீடு கட்டுறப்பையும் அவங்க அத்தில் வச்சு கட்டிடுவாங்க. கட்டுறப்ப என்ன நடக்கும்னா காத்தோட்டம் இருக்காது. நீங்கள் உள்ளே சுவாசிக்கிற காற்று உள்ளேயே தான் சுத்தம். அந்த காற்று வந்து வெளியே போகாது. உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ளே இருக்கிற காற்று உள்ளேயே தான், நம்ம மூச்சு விடுற காற்றுலேருந்து அங்கே டஸ்ட்டு எல்லாமே வந்து உள்ளேயே தான் சுத்தம். ஜன்னல் இல்லாதப்போ அது என்ன பண்ணுங்க? திருப்பூரில் முக்கால்வாசி வீடு இப்படி தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. இப்படி கட்டுறாங்களே, அவங்க இடம் வந்து ரொம்ப அந்த 2 இன்ச்சு கூட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க இடத்துல அப்படியே வச்சு கட்டணும். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ரேட் அவ்வளோ அதிகம் அப்படிங்கிறனால அவங்க அத்துலேயே வச்சு கட்டிடுறாங்க. அது வந்து பின்னால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. பின்னால் வந்து நம்ம குழந்தைங்க, நம்ம வாழ்கிறோம், நம்ம குழந்தைங்க அதுக்கப்புறம் வாழும். அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நல்லா இருக்கலாம், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்லா இருக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவாசிக்கிற காற்றையே நம்மளே மறுபடியும் சுவாசிக்கிறதுனால உடல் உபாதைகள் நிறையா வருங்க. உடல் உபாதைகள் நிறையா வரப்போ நமக்கு எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடும். காற்று தூய்மையான காற்று கிடைக்கலன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? உடம்புல அனைத்து நோய்களும் உற்பத்தி ஆகும். சரிங்களா? முதல்ல திருப்பூரில் உள்ளவங்க நல்லா யோசிங்க. நம்ம இந்த வீடு நம்ம எது கட்டுறோம்? நம்ம வீடே இல்லாமல் இருக்கிறோம், வீடு கட்டுறோம். பணக்காரங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. சாதாரணமாக வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கட்டுறவங்களும் அதே அத்தில் வச்சு கட்டுறாங்க. நம்ம எதுக்கு வீடு கட்டுறோம்? நம்ம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்.
நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த தலைமுறையே அந்த வீட்டில் நம்ம வாழணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடு கட்டுறோம். அதை வந்து 1.5 அடி போடுறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆரோக்கியம் தாங்க முக்கியம். முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு 4 காசு சம்பாரித்து நோய் நொடி இல்லாமல் சம்பாரித்து அதை சேமித்து வைக்க முடியும் நம்மளால். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சுவாசிக்கிற காற்றே நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும், உடலில் நோய் வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நான் சொல்கிறது, வீடு கட்டுறவங்க, புதுசாக வீடு கட்டுறவங்க, இந்தமாதிரி வீடு கட்ட போகிறவங்க எல்லாம் யோசிங்க. 1.5 அடி இல்லைன்னா 2 அடி கேப் விடுங்க. அந்த வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னாக்க 2 அடி விட்டுட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், மேலும் மேலும் நம்ம வேறு இடத்துலையும் வீடு கட்டலாம். நீங்கள் எதுவுமே விடாமல் செஞ்சீங்கன்னா அது அவ்வளோ ஆரோக்கிய குறைபாடு. அதை தான் நான் சொல்ல வரேங்க. சரிங்களா? இது நிப்பாட்டிக்குவோம். சரிங்க, நாங்கள் அப்படியே கட்டுறேங்க, நம்ம அத்துலேயே கட்டுறேங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பில்டிங்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. இப்போ இது நம்ம அத்துக்காக கட்டியிருக்கோம்னே வைங்க. இந்த செவரு இந்த இடத்துல நம்ம கட்டியிருக்கிறோம். இப்போ வந்து இது கிரேடு பீம் பாருங்கள், 1.5 அடி நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து இப்போ தரையில் இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ இது நம்ம கட்டி பூசி குடி போயிட்டோம். சரிங்களா? இந்த வீடு நம்ம குடி போயிட்டோம். இப்போ இந்த ஃப்ளாட்டுக்காரங்க வந்து வீடு கட்டுறாங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா? இதை ஒட்டி நோண்டுவாங்க. இந்த செவுத்தை ஒட்டி அவங்க பில்லர் நோண்டுறதுக்கு நோண்டுவாங்க. அப்போ என்ன நடக்கும்? பறிக்கிறப்ப என்ன ஆகும்? இதுக்கு கீழே இருக்கிற மண் வந்து உங்களுக்கு சரியும், கீழே இருக்கிற மண் சரியும். அது இல்லாமல் நம்ம இந்த பில்லர் இருக்குது பாருங்கள், இந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பில்லருக்கு நேராக நம்ம ஃபுட்டிங் போட்டிருப்போம். அவங்க நோண்டுறப்ப என்ன ஆகுங்க? நம்மளை விட ஒரு அடி அப்படி அதிகமாக தான் நோண்டுவாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவங்க பில்லர் நோண்டுறப்ப நம்ம போட்டிருக்கிற பில்லரை விட ஃபுட்டிங் வந்து 1 அடி ஒரு 2 அடி அதிகமாக நோண்டுறப்ப நம்ம ஃபுட்டிங்கோட பேலன்ஸு குறையும். நம்ம பக்கத்தில் எடுத்தாக்க என்ன ஆகும்? நம்ம ஃபுட்டிங்கோட பேலன்ஸு குறையும், நம்ம பில்டிங்க்கு ஸ்ட்ராங்கு கம்மியாகும். அதை முதல்ல யோசிங்க. அவங்க எப்படி கட்டு போகிறாங்க? நம்ம ஒட்டி கட்டிவிட்டா நமக்கு வேலை முடிஞ்சு, நம்ம அத்துக்கு கட்டிவிட்டா நம்ம இடத்த எப்படியா நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். இதுவே வந்து நம்ம 1.5 அடி விட்டுட்டு நம்ம கட்டோம்னு வச்சிங்களேன், அவங்களையும் 1.5 அடி விட சொல்லுங்கள். கண்டிப்பாக விடணுங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 அடி விடுறோம், நீயும் 1.5 அடி விட்டுட்டு கட்டு அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லி அவங்க இங்கே போடுறாங்கன்னா 1.5 அடி 1.5 அடி பார்த்தீங்கன்னா 3 அடி வந்துடும் உங்களுக்கு. 1.5 அடி 1.5 அடி 3 அடி வந்துடும். அப்போ இவங்க செவுரு வந்து கட்ட போகிறவங்க இங்கே செவுரு வரும். அப்போ அவங்க ஃபுட்டிங்கு நோண்டி இருப்பாங்க, இப்படி நோண்டுவாங்க. நம்ம ஃபுட்டிங்கும் இங்கே வந்திருக்கும், அவங்க ஃபுட்டிங் இதுக்கு அங்கிட்டு இருக்கும். அப்போ நோண்டுறப்ப என்ன ஆகுங்கன்னா நம்ம பில்டிங்க்கும் அவங்க பில்டிங்க்கு டச்சே இருக்காதுங்க. நம்ம பில்டிங்கு 100 வருஷம் பக்கம் 150 வருஷம் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி அவங்களும் இருக்கலாம், தலைமுறையாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம். முக்கியமாக அவங்களும் நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம், நம்மளும் நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நம்ம சாதிச்சிடலான்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் சாதிக்க முடியுங்களா? அது எவ்வளோ ஒரு மன வருத்தம் வருங்க தெரியுங்களா? மன உளைச்சலை கொடுக்கும் தெரியுங்களா? முதல்ல ஆரோக்கியம் தாங்க முக்கியம். முதல்ல திருப்பூரில் உள்ளவங்க நல்லா யோசிங்க. 1.5 அடிங்கிறது 2 அடி விடுங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. விட்டுட்டு கட்டி பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். அந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களையும் விட சொல்லுங்கள், சைட்டுக்காரங்களையும் விட சொல்லுங்கள். 1.5 அடி விட்டுட்டு கட்டுப்பா, நான் 1.5 அடி விட்டுருக்கேன், நீ 1.5 அடி விட்டுட்டு கட்டுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுங்கள், பண்ணுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஒரு கிளைண்ட்டு வீடு கட்டுறோங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1.5 அடி விட்டுட்டு நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம்ன்ட்டு 1.5 அடி விட்டுட்டு கட்டிட்டாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க சைட்டை நாங்கள் கட்டி ஒரு மாதத்துக்குள்ளேயே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? அவங்க 1.5 அடி விட்டுட்டாங்க, நம்ம அத்துக்காக கட்டிவிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளவோ சொல்கிறேங்க. நாங்கள் 1.5 அடி போட்டிருக்கோம், நீங்கள் ஒரு 1.5 அடி போடுங்க, போட்டுட்டு கட்டுங்க. நமக்கு சந்து இருந்துச்சுன்னா நம்ம பூசுறதுக்கு, நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நாளைக்கு பில்டிங் வேலை செய்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம். உங்கள் ஃபுட்டிங்க்கு எந்த பிரச்சனையும் வராது, எங்கள் பில்லர் போட்டுறோம் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது, 1.5 அடி விட்டுட்டு கட்டுங்க அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேங்க. கேட்க மாட்டேங்க. என் இடத்துல நான் கட்டுறேன், நீ எங்கே வேணாலும் போய் சொல்லிக்கோ, நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு எவ்வளோ எரிச்சல் வரும்.
சொல்லுங்கள், நீங்களே பாருங்கள். நம்ம 1 அடி விட்டுருக்கோம், நீ 1 அடி விட்டுட்டு கட்டு, அதுதானேங்க முறை. அவங்க இடம் விட்டுட்டாங்க, நம்ம வந்து நம்ம அத்துக்காக கட்டிக்குவோம். நம்ம அதில் ஜன்னல் வைக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. அவங்க அத்தில் கட்டினதும் இல்லாமல் ஜன்னல் வச்சுக்கிறாங்க. இவங்க 1 அடி விட்டதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி பாருங்க, மனுஷங்க எப்படி எப்படிலாம் மாறுறாங்கன்னு பாருங்க. அது நல்லதுக்கு காலமே கிடையாதுங்க. இப்போ இவங்க 1 அடி விடுறாங்க, அவங்க மனசார விட்டுருக்காங்க. நம்மளும் ஒரு 1 அடிங்கிறது 1 அடியாவது விடுவோமே, அந்த மனசு வரலங்க. மனசு வராமல் அவங்க அத்துலேயே கட்டுறாங்க. கட்டிட்டு நான் ஜன்னல் வைப்பேன், நீ வேணா வச்சு அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இடம் வீட்டுக்காரங்க 1 அடி விட்டுருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக வரும். திருப்பி அது மாதிரி விடுவாங்களாங்க? மற்ற சைட்டு கட்டுறப்ப அவங்களும் ஒட்டி கட்டணும்னு தான். ஒரு மனுஷனோட யதார்த்தமே அதாங்க. அவங்களோட இடத்தையோ அவங்களோட பொருளையோ விட்டு கொடுக்குற தன்மை யாருக்காவது வருங்களா? அதையும் விட்டுட்டு பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களும் அப்படி இருக்குன்னு நம்ம நினைக்கிறது நடக்காத காரியம். அதை தான் நான் சொல்கிறேன். முதல்ல புரிதல் வேணுங்க. நம்ம எதுக்கு வந்து 1 அடி விடுறோம்? நம்ம வீடு கட்ட போகிறோம், 1 அடி விடுறோம். அவங்க விடுறாங்க, விடாட்டி போகிறாங்க. நம்ம விடுவோங்க. விட்டு கட்டி பாருங்க, அந்த வீட்டில் வாழ்ந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அதை நான் சொன்னதோட அருமை தெரியுங்க. உங்களுக்கு நம்ம தலைமுறையே நல்லா வாழுங்க, நோய் இல்லாமல். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவதுங்க, இப்போ நம்ம திருப்பூரில் லோக்கலில் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம வீடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோக்கலில் இருக்கிறவங்க, திருப்பூரில் இருக்கிறவங்க மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தருவோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, சரிங்களா? நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோம். ரெண்டாவதுங்க, கோயம்புத்தூர்லேயும் அதேமாதிரி நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. ஆடி மாதத்துக்கு மேலே நம்ம பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் உள்ளவங்களும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பண்ணலாம் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு. அதேமாதிரி பெரம்பலூரில் உள்ளவங்களும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எனக்கு திருப்பூர்லேருந்து 255 கிலோமீட்டர் தான். எங்கள் வீடு அங்கே தான் இருக்குது, சொந்த வீடு. நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, நம்ம நல்லபடியாக கட்டி கொடுப்போம். ஏன்னா எனக்கு இதுதாங்க தொழில், எனக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது. நான் இதை வச்சு தான் முன்னேறணும். நான் ஒருத்தரை ஏமாத்துறேன் அப்படின்னாக்க அது மூலியமாக வர கட்டடங்களோ வீடுகளோ எனக்கு கிடைக்காம போயிடும். நான் அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவேன்? வேறு தொழில் பண்ண முடியுமா? நான் இந்த தொழில் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குது, என்னோடய குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த தொழில் தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குது. அப்படிங்கிறப்ப இந்த தொழிலை விட்டுட்டு நான் எந்த தொழிலுக்கு போக முடியும் சொல்லுங்கள்? எங்களை முதல்ல நம்புங்க, நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோம், சரிங்களா? அப்புறமேட்டுக்கு ஷார்ட் வீடியோவும் நம்ம போடுறோங்க சார். நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க, அது 3 நிமிஷம் வீடியோ தான். அதில் வந்து என்னால் எவ்வளோ சொல்ல முடியும்? கட்டட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் எவ்வளோ சொல்லிட முடியும்? அதில் எனக்கு அவ்வளோ சொல்ல முடியாது. அதனால தான் முழு வீடியோ நான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஷார்ட் வீடியோ கீழே போயிட்டு அந்த ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்கள், முழு வீடியோ வரும். நம்ம வீடியோ பாருங்கள், அப்போ தான் நம்மளை பற்றின புரிதல் உங்களுக்கு வரும். அப்போ தான் வந்து வீடு எப்படி கட்டலாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ கம்பி போடுறாங்க, மெட்டீரியல்லாம் என்னென்ன மெட்டீரியல் போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் எல்லோரும் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் மேஸ்திரிங்கெல்லாம் வீடு கட்டுறாங்க, இன்ஜினியருங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க. அவங்களில் நாங்கள் எவ்வளோ தனித்துவமாக இருக்கோம்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன தனித்துவம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஃபுல் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு விருப்பம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், நாங்கள் நல்லபடியாக கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க, சரிங்களா? இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.